Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறோம். இது சப்பாத்தி, நான், ரோட்டிக்கு அட்டகாசமான சைட் டிஷ். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பேன் ஃபுல்லா பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். பட்டரோட 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சுக்கிறலாம். ரஃபா கட் பண்ண 1 கப் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரஃபா கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்து இதோட வதக்கிக்கிறலாம். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பூண்டு, 3 பட்டை மிளகா, 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கிறலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். இதை மையா அரைச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறலாம். இது கிரேவிக்கு நல்ல ரிச் கலரை கொடுக்கும். இந்த பட்டரோட நம்ம மையா அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிறலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சமா கொத்தமல்லி, கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிற 200 கிராம் பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மசாலாவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறலாம். இது ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக கசூரி மேத்தி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.